ஏதாவது ஒரு கடையில் வேலை கிடைக்கும்ல. வாழ மனசை தளர விடாத லிங்க். இந்த ஐட்டத்தை கொஞ்சம் அள்ளிக்கிட்டு போய் அந்த கூட்டத்தை கூவி விற்று பாருங்க. உருப்படிக்கு ₹1 லாபம். விற்க தெரிஞ்சவன் ஐயா, வாழ தெரிஞ்சவன். ம், ₹10 ரிமோட் கவர்லாம் ₹10 சார். ரிமோட் கவர்லாம் ₹10 சார். ரிமோட் கவர் ₹10 சார். ரிமோட் கவர் யார் பாது? என்ன பண்ணுறீங்க? இங்கே தான் வியாபாரம் பார்க்கணாச்சு, படுக்கலான்னு வந்தோம். இங்கிற பொறிக்கு பசங்க பிச்சைக்காரிச்சி கூட விட்டு வைக்க மாட்டானுங்க. நீ அரியா பொண்ணாயிட்டாந்துக்கிற, இங்கெல்லாம் படுக்க முடியாது. கிளம்பு கிளம்பு. என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை பந்து தான். பயமா இருக்குல்லைங்க. பந்த தூக்கி போடுற. யாரா நீங்க? இங்க என்ன பண்றீங்க? எங்க தட்டு வந்த? இல்லண்ணே. யாருமா நீ? ஏ குமாரு, ஃபிகர் வந்திருக்குடா. ஐட்டம் அமோகமா இருக்கு. வா. இல்லண்ணே. இல்ல தள்ளுடா. இல்லண்ணே. தள்ளுடானா. வாங்கடி. மாப்பிள்ள நான் தான். என்னல கார்ல வந்திருக்க? மாப்பிள்ள எங்கேயுமே வேலை கிடைக்கல. ஊருக்கு போகலான்னு இருந்தப்ப ஸ்னேகக்கா ஞாபகம் வந்துச்சு. அவைய வீட்டுக்கு போய் ஏதாவது வேலை கொடுக்குன்னு பொத்துன்னு காலில் விழுந்துட்டால. அவையிலும் டச்சப்பாயை சேர்த்துட்டாவ. வீட்டிலே தங்கிட்டு சொல்லிட்டாவ. பெட்ரோல் போடுறதுக்கு டிரைவர் வந்தார். அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தால. சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம குமாரசாமி ஐயா வியாபாரம் பக்கத்துக்கு பொருள் கொடுக்காருல, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ள இதான நான் இருக்க இடத்து நம்பரு. ஏதாச்சும் ஃபோன் பண்ணல. நீ வரேங்க. நீ மாப்பிள்ள வரல. தெரியல. ரிமோட் கவர் ₹10 சார். டிவி ரிமோட் கவர் ₹10 சார். பேக்கெட் ₹10. அம்மா வாங்க, அம்மா வாங்க, வாங்க. தம்பி, உங்க கமிஷன். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். நேற்று ராத்திரி எங்க படுத்திருந்தீங்க? எங்கேயுமே படுக்கிறதுக்கு இடம் இல்லைங்க ஐயா. நைட்லாம் தூங்கவே இல்லை. என் குடிசையில் தங்க இடம் இல்லை தம்பி. இல்லாட்டி நான் நேற்றே கூட்டிகிட்டு போயிருப்பேன். ராணி. என்னங்கய்யா? உன் ஆளுங்க கொளுத்து வேலை செய்கிறவங்க உதயம் தேட்டர் பக்கத்தில் படுத்துக்கிட்டு தான் சொன்னேன்ல? ஆமாங்கய்யா. தம்பி, இன்னைக்கு ராத்திரி அங்கே போய் படுத்துக்க வேண்டியது தானே?
எங்க எப்படில இருக்கு மாப்பிள்ள கனி எங்கல? மாப்பிள்ள கனிக்கு என்னாச்சு சொல்லுல? ஒன்றும் இல்லைல்ல. எப்படில இருக்கு மாப்பிள்ள கனி இல்லைல்ல. அப்ப எங்கல? மாப்பிள்ள கால் கட்டு போட்டு நடக்க கூடாதுல. சொன்னா கேள. பிடிச்சிக்கல அடிக்க போகல. பிடிச்சிக்கல மாப்பிள்ள. சொன்னா இல்ல மாப்பிள்ள. மாப்பிள்ள பழம் சாப்பாடுலாம் வாங்கி வந்திருக்கல, சாப்பிடு. மாறி கனியோட அப்பா வந்திருக்காரு பாத்தியா? பார்த்தேன். பொண்ணை பார்த்தாரு, கால் இல்லைன்னு தெரிஞ்சது கிளம்பி போயிட்டாரு. இனிமே பொண்ணு சம்பாதிச்சு போட மாட்டால. என்ன சொல்ற? ஆமால, இப்பதான் போறத பார்த்தேன். ஐயா நில்லுங்க. ஐயா 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 நான் தான் கனியோட வேலை பார்க்குற லிங்கியா. கனிக்கு காலையில் இப்படி விட்டு போறீங்களே ஐயா. கனியை விட்டு போயிடாதீங்க ஐயா. கனியை கை விட்டுறாதீங்க ஐயா. உங்களை கெஞ்சி கேட்குறேன், கனியை விட்டு போயிடாதீங்க. நான் எங்க தம்பி கை விட்டேன்? படைச்ச சாமியில அவளை கை விட்டுட்டு சீக்காளிக்க போது தம்பி, சீக்காளிக்க போது. இனி அவன் கூட நான் இருந்தேன்னா அவளை அனாத ஆசிரமத்தில் கூட செய்து மாட்டாங்களா? ஒரு அவளை காமிச்சு பிச்சை தான் எடுக்கணும். போட்டு நாய் குட்டிகளை குப்பை தொட்டியில போட்டு போகும் பார்த்தீங்களா? அதான் நாய் ஜென்மம் தம்பி, நாய் ஜென்மம். பாப்பா பாப்பா, யாருண்ணா அந்த பையன்? உன் வீட்டுக்காரனா? அப்ப இன்னும் கல்யாணம் ஆகலையா? மாப்பிள்ள 24 மணி நேரமும் கனியை பார்த்துக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும்ல. நீ வேலைக்கு போவியா இல்லை கனியை பார்த்துக்கிடுவியா? எனக்கு என்னமோ கனியை ஏதாவது ஒரு அனாதாசிரமத்தில் சேர்க்குறதா நல்லதுன்னு படுது. ஆயிரம் சொல்லுக்கா, இந்த உலகத்துல கை கால் இல்லைன்னா ஒட்டும் இல்லை, உரவும் இல்லை. ஆனா அததான் ஊர்லேருந்து அம்மா ஏதோ ஃபோன் பண்ணிட்டு இருக்கல. நடந்தது எதையும் நீ சொல்ல வேணான்னு சொல்லிட்ட. வீட்டில் ஏதோ கஷ்டமா?
உன் பேர் என்னம்மா? வளர்மதி. இதில் ஒரு கையெழுத்து போடுமா. எங்க அப்பா மாதிரியே நீயும் என்கிட்ட சொல்லாம போயிரலீங்க. உங்க ஹாஸ்பிட்டல்ல வேற பேஷண்ட்ஸ் இருக்காங்களா டாக்டர்? Yeah, there are few. நல்லா யோசிட்டேங்க நீ. நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஊருக்கு பணம் அனுப்பணும்ல? ஆமா கணி, சாப்பிட போகும்போது அனுப்பிடுறேன். அண்ணா அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா எதிர்ல ஒரு 10 ரூபா. 3 10 ரூபா சார், 3 10 ரூபா சார். பட்டர்ல எல்லாம் 3 10 ரூபா சார், 3 10 ரூபா, 3 10 ரூபா. அம்மா வாங்க, அம்மா வாங்க, அண்ணே வாங்க, 3 10 ரூபா சார். பட்டர்